அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் ரிலேட்டான வீடியோஸ் வந்து நம்ம மேக் பண்ணிகிட்டே இருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல் வீடியோவாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஜிபேயில் வந்து நம்ம எப்படி பிரைமரி அக்கௌண்ட் செட் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிரைமரி அக்கௌண்ட்டை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வச்சுருப்பீங்க, மொபைல் நம்பர் 2-3 அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க. எந்த மொபைல் பிரைமரி அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அதில் தான் உங்களுக்கு வந்து மணி வந்து ரிசீவ் ஆகும். ஓகேவா? அது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க், எனக்கு இந்த பேங்க்கில் வேண்டாம், அந்த பேங்க்கில் தான் பணம் வரணும் அப்படின்னும்போது நம்ம சில செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணணும். நம்ம வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து பணம் வந்து ரிசீவ் பண்ண ஆரம்பிக்கலாம். பேமெண்ட் பண்ணுறது வந்து நீங்கள் 3 பேங்க்கில், எந்த பேங்க்கில் ஒரு 3 பேங்க் 4 பேங்க் எந்த பேங்க் வச்சுருந்தீங்கனாலும் அந்த பேங்க் மூலியமாக நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஜிபே ஓப்பன் பண்ணிங்க. ஸோ ஜிபே ஓப்பன் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இந்தமாதிரி தான் இன்டர்ஃபேஸ் காட்டும். இந்த இன்டர்ஃபேஸ் கார்டில் நீங்கள் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் டாப் பார்ட் இருக்கும் பார்த்திங்கன்னா, செட்டிங்ஸ், அந்த ப்ரொஃபைல் மாரி இருக்கும். அந்த ப்ரொஃபைலை டச் பண்ணுங்கள். ஏரோ மார்க் போட்டிருக்காங்க. ஸோ இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தமாரி இன்டர்ஃபேஸ் வரும். ஓகேவா? ஸோ இந்தமாரி இன்டர்ஃபேஸில் செட் த பேமெண்ட் மெத்தடுன்னு ஒன்று இருக்கும். ஓகே, ஏரோ மார்க் காமிச்சிருக்கல, இந்த ஏரோ மார்க்கில் வந்து நீங்கள் டச் பண்ணணும். ஸோ இந்த ஏரோ மார்க்கை டச் பண்ணதுக்கப்புறம் இந்தமாரி உங்களுக்கு நீங்கள் எத்தனை பேங்க் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை பேங்க் காட்டும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா சேவிங் அக்கௌண்ட்டு பிரைமரி அக்கௌண்ட்டு இருக்குது. இதில் பாருங்கள், சேவிங் அக்கௌண்ட் தான் இருக்குது. இதுதான் வந்து நம்ம பிரைமரி அக்கௌண்ட்டாக செட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு பேமெண்ட் யாராவது நம்ம ஜிபே பண்ணாங்கன்னா இந்த அக்கௌண்ட்டில் தான் நம்மளுக்கு எல்லாமே ரிசீவ் ஆகும். இந்த 2 பேங்க்கில் ரிசீவ் ஆகாது. ஓகேவா? அது கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து நீங்கள் பாருங்கள், அந்த யூனியன் பேங்க் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், இந்த யூனியன் பேங்க் இந்தியா வந்து நீங்கள் டச் பண்ணும்போது செட் த பிரைமரி அக்கௌண்ட்டில் தான் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இதில் பாருங்கள், அது அந்த தேர்ட் இதிலே காட்டும் பாருங்கள். ஸோ இதிலே வந்து சேவிங் அக்கௌண்ட்டாக இருக்கா, நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணணும். இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கனடா பேங்க்கை டச் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்தமாரி இன்டர்ஃபேஸ் காட்டும். இந்த காட்டுது பாருங்கள், செட் ஆஸ் த பிரைமரி அக்கௌண்ட்டு மார்க் பண்ணியிருக்கேன்னா. ஸோ இந்த செட் த பிரைமரி அக்கௌண்ட்டை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் வர்றது எல்லாமே வந்து கனடா பேங்க். ஓகேவா? நான் இது ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், கனடா பேங்க்கில் தான் ரிசீவ் ஆகும். நீங்கள் வந்து யூனியன் பேங்க்கில் இந்த மாதிரி யூனியன் பேங்க்கில் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ யூனியன் பேங்க்கில் ரிசீவ் ஆகும். ஓகேவா? இதில் வந்து நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 3 இது இருக்குது. இது இன்ட்ரெஸ்ட் பேங்க்கும் இருக்குது. இதுவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எது பிரைமரி அக்கௌண்ட்டு வைக்கிறீங்களோ அதில் தான் உங்களுக்கு ஜிபே வந்து ரிசீவ் ஆகும். ஓகேவா? அதில் வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் வந்து கியூஆர் கோட். ஸோ நீங்கள் உங்களுடைய நீங்கள் கிராசரி ஐட்டம்ஸ், இந்தமாரி மளிகை கடை சாமான், இந்த வந்து ஷாப்லலாம் நீங்கள் கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுறீங்களா? ஸோ அந்த கியூஆர் கோடு இதுதான். நம்மளுக்கு ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 2 அக்கௌண்ட் 3 அக்கௌண்ட் வச்சிங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் கியூஆர் கோடு சேஞ்ச் ஆகும். ஓகேவா? யூபிஐ ஐடியும் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த கியூஆர் கோடு இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கியூஆர் கோடு ஷோ ஆகும். இந்த கியூஆர் கோடை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அது மூலியமாகவும் உங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இதுதான் வந்து நம்ம வந்து பிரைமரி அக்கௌண்ட்டாக மாற்றுறது. ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு, சில பேருக்கு தெரியாது, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சிக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் வந்து டெக்னிக்கல்ஸு, சில செட்டிங்ஸ் தான். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.